ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சு என்ன டிஃபனுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து கவுனி அரிசி இட்லியும் வேர்க்கடலையும் தக்காளி சட்னி செம்மையாக இருக்கும். காஞ்ச மிளகா வேர்க்கடலையும் நல்லா ஒட்டுக்காக வறுத்துட்டு அதை எடுத்துகிட்டு தக்காளியும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாஸ்மதி ரைஸு வேக வச்சுருக்கேன். பன்னீர் ஃப்ரை ரைஸ்க்கு வடிச்சிட்டு ஆற வச்சுருங்க. அப்புறம் இட்லியை ஊற்றி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பசங்களுக்கு வெந்தோடனே சட்னியை நான் அரைச்சி வச்சுட்டேன். வெந்தோடனே பசங்களுக்கு ப்ளேட்டில் வச்சு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பன்னீரை வந்து நான் மசாலா தடவி வச்சுருந்தேன். எண்ணெயை சிம்மிலேயே வச்சு பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாதி ஃப்ரை பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதே எண்ணெயில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஆறின சாதத்தை சேர்த்து பெப்பர் தூளும் ஃப்ரை ரைஸ் பவுடரும் போட்டு பன்னீரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தொட்டுக்க எதுவுமே வேணான்னானுங்க. ஆளுக்கு 5 பன்னீர் மட்டும் வைங்க வறுத்தது அப்படின்னாங்க. அதனால் மிக்ஸ் பண்ணி சாப்பாடு கட்டியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.